சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் பால் இப்போ எடுக்கிறோம். தேங்காய் 2 தேங்காவை எடுத்து வெட்டி இந்த மாதிரி சில்லாக நாங்கள் போட்டுக்கிட்டோம். இப்போ நான் மிக்சியில் போட்டு ஆட்டுறேன். அது தேங்காய் பால் எடுக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம மிக்சியில் அடிக்கணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். பால் எடுக்கிறாங்க. அஞ்சு காரத்துக்கேற்ப வெள்ளைப்பூடு ஒரு 10, இஞ்சி ஒரு எலுமிச்சம் சைஸு. இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறேன். தேங்காய் பால் ரெடி. நம்ம 2 டைம் மட்டும்தான் ஆட்டணும். மொதல் பால் செகண்ட் பால் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவே போதும், 3வது பால் எடுக்க தேவையில்லை. தேங்காய் பால் ரெடி. தேங்காய் சாதத்துக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை நான் 2-3 தான் போட்டிருக்கேன், கருகத்தழை கொஞ்சம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். 2 டைம் தான் ஆட்டணும். மொதல் பால் செகண்ட் பால் மட்டும்தான் எடுக்கணும். அது மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்க, அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். தக்காளி ஒன்று போதும். நம்ம ரொம்ப புளிப்பாக வைக்கக்கூடாது. தக்காளி 1 போதும். அதை நான் வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்காய், இது அன்னாச்சிப்பூ எல்லாம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போடணும், புதினா தழையும் கொஞ்சமாக. டேஸ்ட்டுக்காண்டி தான் போடணும், ரொம்ப அதிகமாக போட்டால் வாடை வரும். வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நான் நெய் சேர்க்கலை, எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். நெய் தேவைப்பட்டவங்க நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றினா ஏற்கனவே தேங்காய் வந்து பால் வந்து எண்ணெய் தான், ஆனால் எண்ணெய் வந்து அளவாக ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி போடுறேன். அதை ஊற வச்சிடுறேன். ஆனால் அது ஊற வரைக்கும் நான் அடுப்பில் மற்ற வேலை பார்ப்பேன். எண்ணெய் காஞ்சா 2-3 லைட்டாக கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் நான் ஒன்றா போட்டு வதக்குறேன். நம்ம அறுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயத்தை இதில் போட்டுறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் நான் தண்ணி மூடிடுறேன். வெங்காயம் இப்படி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் நறுக்கி வச்ச தக்காளி போடுறேன். 4 எடுத்து வச்சுக்க, பொடி பொடிசாக கட் பண்ணாமல் 4 கட் பண்ணியிருக்கேன்.
அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதோடு நான் இணைக்கிறேன். ரெண்டு கட்டி கையில் வச்சு நல்லா கிளறி வைக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். இதெல்லாம் கருத்துல இதெல்லாம் போட்டு நம்ம மறுபடியும் ஒரு கணக்கு வாங்குறேன். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். 1 கப்பு பால் ஊற்றுறேன். 1 2 மீதி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பேசுகிறா ஒரு கப்பு 1.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்து தான் எடுக்கணும். பால் வந்து இனிப்பாக இருக்கனால உப்பு போட்டு நல்லா கிண்டிடணும். அரிசி போட்டோன்னே ஒரு கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிக்கிடலாம். இப்போ நான் குக்கர் மூடி வச்சு மூடிடுறேன். ரெண்டு விசில் மட்டும் போதும். ஏன்டா அரிசி கொஞ்ச நேரம் ஊறிடுச்சு, அதனால் 2 விசில் போதும். குக்கர் மூட தெரியாமல் மூடிட்டேன். நல்லா அப்படி கிளறி விட்டுக்கணும். தக்காளி தேங்காய் பால் வந்து எல்லா பக்கம் நல்லா அப்படி தேங்காய் சாதம் ரெடி.